சார் வணக்கம் சார். நான் வேந்தர் டிவிலேருந்து ரிப்போர்ட்டர் விஜய் பேசுகிறேன் சார். சார் இந்த வணக்கம். ம். வணக்கம் சார். சார் நேற்று அ செ தமிழகம் முழுக்கும் பரவலா வந்து தொடர் அடைமழை பெய்திருக்கு சார். குறிப்பாக சென்னையிலேயும் தொடர்ந்து அடைமழை பெய்திருக்கு. இந்த தொடர்ந்து இந்த அதிக மழைக்கான காரணம் என்ன சார்? அதுக்கான காரணங்கள் 27 சென்டிமீட்டர் மழை அதிகமா பதிவாயிருக்கு. இந்த பருவ காலத்துல இந்த மழைக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு என்ன பெயருங்க சார்? பொதுவா நமக்கு எல்லாமே நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை பகுதியை தவிர வர பெய்யுற எல்லா மழையுமே நமக்கு பொதுவா வெப்பசலன மழை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு நம்ம லீவர்ட் சைடில் இருக்கிறோம். ஸோ அந்த கேரளா கர்நாடக பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள்லாம் விண்வர்ட் சைடில் இருக்காங்க. ஸோ நமக்கு பெய்யுற எல்லா மழையுமே நம்ம வந்து வெப்பசலனம் தான். காலையில் நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, சென்னையில் நல்ல வெயில் எல்லா இடத்துலையுமே, மதுரை திருச்சி எல்லா இடத்துலையுமே நல்ல வெயில் எடுத்ததை பார்த்தோம். இரவு நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு அந்த ஒரு வெப்பசலனம் காரணமாக அந்த மேகங்கள் உருவாகி அப்படியே நகர்ந்து அது இரவு நேரத்தில் நாமும் பொதுவாக கடலோர பகுதிக்கு அப்படியே நகர்ந்து மேற்கு திசையிலேருந்து நகர்ந்து கடல் பகுதிக்கு நோக்கி நகர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து எக்ஸஸ் எனர்ஜி இருக்கலாம். நகரமானது வந்து ரொம்ப ஒரு 3-4 நாள் மழை பெய்யாதனால சூடு அதிகமாக இருக்கு, அதிகபட்சமான எனர்ஜி இருக்கும் அந்த ஸ்டார்ம்ஸ் வர்றதுக்கு. ஸோ அந்த ஈரப்பதமும் அதே மாதிரி நிறைய ஈரப்பதம், நல்ல ஈரப்பதம் இருந்ததை பார்த்தோம். கடல் காற்று அப்போ தான் நம்ம மாலை நேரத்தில் சென்று அதுவும் ஒரு நல்ல மாய்ஸ்சர் ஃபீட் அதுக்கு போய் அந்த வர இன்கமிங் அந்த ஸ்டார்ம்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்ததை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா வட சென்னை பகுதியிலலாம் நமக்கு வந்து நல்ல கனமழை பெய்யுது, மிக கனமழை பெய்யுது. சில பகுதியில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம மழை பதிவானதை பார்த்தோம். ஸோ ஒரு குறுகிய நேரத்திலே இந்த மாதிரி ஒரு மேக வெடிப்பு அப்படின்னா என்னன்னா மேகம் வெடிச்சு போயிடுச்சு. இப்போ எல்லாருமே பொதுவாக வந்து கனமழை பெய்யறதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க மேக வெடிப்பு மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் முழுக்க இப்போ ஒரு மழை பெய்யுது, ஒரு 30 சென்டிமீட்டரோ 40 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா அது மேக வெடிப்பு கிடையாது. இது ஒரு காற்றழுத்த பகுதியில் நம்ம இல்லாட்டி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஆர் புயல் சார்ந்த மழையெல்லாம் இந்த மாதிரி நாள் முழுக்க நம்ம பெய்து பார்க்குறோம். மேக வெடிப்புன்றது வந்து குறுகிய நேரத்தில் சிறிய இடத்துல கொட்டி தீத்துட்டு போகிறது தான் நம்ம வந்து மேக வெடிப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு டெஃபினேஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா இந்திய வானிலை மையம் ஒரு 20-30 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இந்த மாதிரி 100 மில்லிமீட்டர் 1 மணி நேரத்துக்குள்ளே மழை பெய்யும் போது அது மேக வெடிப்புன்னு சொல்லலாம்னு வச்சுட்டு இருக்காங்க. அந்த கிரைட்டீரியா பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பகுதிகள், அதாவது நமக்கு மணலி, கொரட்டூர், எண்ணூர், கத்திவாக்கம், ஸோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் நேற்றுக்கு நல்ல கனமழை 100 மில்லிமீட்டர் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே மழை பதிவானதை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால நமக்கு வந்து மேக வெடிப்பு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஈவன் இந்திய மாநிலமே இந்த காலை வந்து அதை மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க ஒரு வெப்பசலன மழை தான். காலையில் வெயில், மாலை நேரத்தில் நமக்கு இடி மின்னலோட இந்த மழை பெய்ந்து தான் பார்த்தோம். சார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேக வெடிப்பினால இந்த தொடர்மழை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது வந்து ஒரு புதுமுறையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு சார். ஏன்னா இப்போ மேக வெடிப்புன்றது பார்த்தீங்கன்னா கடந்த மாதங்களில் வந்து வட நாட்டுகளில் மேக வெடிப்பாகி அதிகமான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு இப்போ சென்னை பகுதிகளில் இந்த மாதிரி தொடர்ந்து கொட்டி தீர்த்த மழை இந்த மேக வெடிப்பினால தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு வானிலையிலேருந்து. அப்போ இந்த மேக வெடிப்புன்றது நம்மளுடைய தமிழ்நாட்டு பகுதிகளில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கான காரணம் என்ன? வானிலைகளை பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கா? நேற்று நடந்த அந்த தொடர் மழை 3-3.5 மணி நேரத்துக்கான மழை வந்து முழுக்க மேக வெடிப்புன்ற காரணம் தானே? நீங்க சொல்ல வர விஷயங்கள் முழுக்க அதுதானே சார்? நம்ம வந்து இமாலய பகுதியில் பெய்யறது எல்லா மழையோ இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் எல்லாம் பெய்யுமே நம்ம மேக வெடிப்புலாம் எடுத்துக்க கூடாது. நம்ம முன்னாடி சொல்ற மாதிரியே மேக வெடிப்புன்றது இப்போ ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தீங்க நல்ல பெருமளம் வந்தது, உத்தராகண்ட்ல வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இப்போ உத்தராகண்ட்ல ஜம்முல அன்னைக்கு 300 மில்லிமீட்டர் பெய்யுது. அது காலையில பெய்ஞ்சு மாலை இரவு வரைக்குமே அந்த மழை பெய்ஞ்சது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா பெய்யுதுன்னா அது மேக வெடிப்பு கிடையாது. மேக வெடிப்புன்றது வந்து நாள் ஃபுல்லா பெய்யுற மழை, அது மான்சூன் ரெயின்ஸ். எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழையில ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்யுதோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லா பெய்யுது. ஸோ நம்ம வந்து நம்ம ப்ரெஸ் மீடியாவானது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எல்லா மழையுமே மேக வெடிப்பு அங்கே கனமழை பெஞ்சு லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சுனாலே மேக வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது, தவறான விஷயம். மேக வெடிப்புன்றது குறுகிய இடத்தில், அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டரோ 500 ஸ்கொயர் கிலோமீட்டரோ எல்லா இடத்துலையும் கனமழை பெய்யறத வந்து நம்ம மேக வெடிப்பா சொல்ல முடியாது. குறுகிய இடத்துல கனமழை பெய்யறத வந்து தான் நம்ம மேக வெடிப்பா நம்ம சொல்லணுமே தவிர எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்றது அது மேக வெடிப்புன்னு சொல்ல முடியாது. அது அதிகனமழை. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுறது வந்து அதுவும் அதிகனமழை. ஸோ அது வேற, நம்ம மேக வெடிப்புன்றது வேற. மேக வெடிப்புன்றது பொதுவாக அந்த வெப்பசலனம் சார்ந்த மழையோடு சேர்ந்து வரதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சடன் பர்ஸ்ட் ஆஃப் ரெயின்ஸ் வந்து நம்ம பார்க்கறது வந்து பொதுவாக வெப்பசலனமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய இடத்துல இது மாதிரி வெயில் நல்லா அதிகபட்சமான வெயில் இருந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் சடன் பர்ஸ்ட் ஆஃப் ரெயின்ஸ் வந்து நம்ம வரதை பார்த்தோம். இது வெப்பசலனம் நிறைய இடத்துல நமக்கு நடந்திருக்கு. நேற்று நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நிறைய ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜஸ் ரெயின் காஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளால இப்போ பார்த்து சொல்ல முடியுது. இது வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்திருக்குது. நம்ம அதை குறிப்பிட்டு சொன்னால் அதை மாதிரி
ஸ்டடி பண்ணி சொல்லும்போது இப்போ நம்ம அதுக்கு வந்து இது மேக வெடிப்பா இல்லையான்றதை நம்ம இது கவனிக்க முடியும். மற்றபடி அஹ், சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேர் தான். ஆகஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரேரான ஈவெண்ட்டாக தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு ஆகஸ்ட் 22 23 அந்த டைம்லயும் ஒரு கனமழை பெய்தது. இன்றும் பார்க்குறோம். ஸோ 3 நாள் தொடர்ந்து இது மாதிரி நமக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேலே நம்ம மழை பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சார், இந்த மேக வெடிப்பான மழை வந்து இப்போ நேற்று பெய்த மழை வந்து ஒரு சில ஆய்வுகளில் வந்து இன்னும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்புப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த சீதோஷ நிலை, வானிலை, இந்த வெப்பச்சலனத்தின் காரணமாக மறுபடியும் இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த பருவ காலங்களில் இருக்கா சார்? நேற்று வந்த மாதிரி மறுபடியும் இன்றோ நாளையோ இல்லை தொடர் வரக்கூடிய நாட்களில் வர வாய்ப்பு இருக்கா? எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக இன்றும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா மேக வெடிப்புலாம் யாராலையும் கணிக்க முடியாதுங்க. மேக வெடிப்பு வந்து இந்த இடத்துல இப்படி மேக வெடிக்கும் அப்படின்றதெல்லாம் இன்னும் கணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து யாருக்கு இந்த டெக்னாலஜி நமக்கு இன்னும் இதுவாகல. நம்ம வெப்பசலன மழை இருக்கும். இன்றும் நம்ம வந்து சில இடத்துல ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஸ் இருக்கும். ஒரு 2 ஸ்டேஷன்ல நல்ல கனமழை பெய்யும். மற்ற இடத்துல இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 ஸ்டேஷன்ல தொடர்ந்து 100 மில்லிமீட்டர் வந்து நமக்கு மேலே பதிவானதை பார்த்தோம். இன்று சில இடங்கள்ல மழை அது மாதிரி பெய்யறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இப்போ இன்னைக்கு மாலை காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா மேகமூட்டமோட ஒரு மாதிரி மங்கமாக இருந்ததை பார்த்தோம். நேற்று மாதிரி சுளீருன்ற வெயில் கிடையாது. ஸோ நேற்றுக்கு அதனால கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம ஸ்டாம்ப் வந்ததை பார்த்தோம். இன்றைக்கு மேபி இன்னைக்கு நள்ளிரவுக்கு மேலே லேட் நைட்ஸில் ஒரு ஏர்லி மார்னிங்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் கொஞ்சம் டிலேவாக வரலாம் இன்னைக்கு. மற்றபடி மேக வெடிப்பு இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் மேக வெடிப்பு இருக்கும் அப்படிலாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ அப்படி பண்ணுறது வந்து தவறான விஷயம். ஏன்னா கண்டிப்பாக யாருக்குமே அந்த மாதிரி இந்த இடத்துல மேக வெடிக்கும் அப்படின்றத கணிக்கிற இது வந்து அந்த டெக்னாலஜி இன்னும் நமக்கு வரல. ஓகே சார். உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.